நம்ம மெசேஜை ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கலாமா? ஒரு நாய் பேக்கரி வாசல்ல எப்பவும் உட்காந்துட்டே இருந்துச்சாம். அப்போ அங்கே இருந்த மக்கள் இந்த நாய்க்கு அதிகமான பசி, அதனால தான் இப்படி உட்காந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்களாம். ஆனால் உண்மை என்னன்னா அந்த நாய் காத்துட்டு இருந்துச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பேக்கரி ஓனர் இந்த நாயை ஆபத்திலிருந்து காத்து அதை பராமரிச்சுட்டு வந்தார். ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடாக இறந்தும் போயிட்டாரு. அவர் திரும்ப வருவாருன்னு காத்துட்டு இருந்துச்சா அந்த நாய். ஒரு சின்ன பையன் அந்த வழியாக வரும் பொழுது இந்த நாய் ஏன் இங்கேயே உட்காந்துட்டு இருக்குன்னு கேட்டானா. அப்போ அங்கேருந்த பெரியவர் சொன்னாராம், அன்பை ஒரு நாளும் மறக்க முடியாது, லவ் டசன்ட் ஃபர்கெட்னு சொன்னாராம். அப்போ அந்த பையனுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சான். அது என்ன வசனம்னா, எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டது போல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. 5 அறிவு உள்ள நாய்க்கு தன்னை வளர்த்தவர் மேலே இவ்வளோ பாசம் இருக்கு அப்படின்னா, 6 அறிவு இருக்கிற மனுஷனுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேலே எவ்வளோ அன்பு இருக்கணும். அன்பினால் அரவணைத்த நம் தெய்வத்துக்கு எப்பொழுதும் நம் நன்றியோடு இருப்போம்.